மே மாத பலன்கள். பொதுவாகவே இந்த மாத பலன்கள் போடுறதுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட கன்ஃபியூஷன். சார், சனி பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, ராகு கேது பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, குரு பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல்னா என்னன்னா, இந்த மாதத்தில் எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், இந்த மாதத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாமா, அந்த மாதிரி விஷயங்கள். வருட பலன்கள் என்பது பொதுவாகவே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வருட பலன்கள். மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கவிருக்கிறது. என்னவென்றால், சுக்கிர பகவான் தொடர்ந்து ஒரு 3 மாசம் ஓவர் ஸ்டே பண்றார் மீனத்துல. செவ்வாய் பகவான் ஏன்னே தெரியல, இவரு ஒரு 4 மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு கடகத்துல. இவங்கெல்லாம் யாருமே கேட்க முடியாதுன்னா கேட்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் IAS ஆபீசர்ஸ். நினைச்ச இடத்துக்கு போவாங்க, வருவாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ நேர்மையான அதிகாரிகள். ஸோ சுக்கிர பகவான் இந்த மாதிரி உச்சம் பெற்று இருப்பதால் என்னென்ன நடக்கும்? உலகமே காதலில் முழுகும். சுக்கிரன் உச்சம். மே மாதம் என்ன ஆகிறது? புதாதித்ய யோகம் பெற்று சூரியனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தை அலங்கரிக்க போகிறார்கள். மிதுனத்திலே வரும் குரு பகவான் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸை தரப்போகிறார். ஏற்கனவே டிஜிட்டல் வேற வழியில போயிட்டு இருக்கு. இப்போ AI எல்லாம் நம்மளை ஆட்சி செய்ய போகிறது. செவ்வாய் நீச்சமாக கடகத்திலே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்குமாக வருகிறார். இவர்கள் வருவதால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது, யார் யாரெல்லாம் குபேரனாக போறீங்க, யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, காதல் ஓகே ஆகிறது யாருக்கெல்லாம், யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது பலன்கள்? சிம்மராசிக்காரர்கள் பிறந்ததுல இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே என்ன சொல்லி வளர்த்துட்டாங்க சிம்மராசிக்காரர்களை? சிம்மராசின்னு ஒரு படமே இருக்கு, தெரியுமா இல்லையா? அந்த படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்குங்க. ஸோ அப்போ அது மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா அந்த சிம்மராசிங்கிறது ப்ரமோட் பண்ணி நீங்கள் சிம்மராசின்னா இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. இதுலேயும் தனித்துவமாக இருப்பாங்க. நம்பர் 1 தான் அவங்க நம்பரு. எதா இருந்தாலும் நம்பர் 1, நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிறதுல இருப்பாங்க. இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதம் நிறைய தொழில் பிஸியாக போறீங்க. தொழில் பிச்சுக்கிட்டு பறக்க போகுது, சும்மா எல்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் பிஸி ஆகலாம்னா இவ்வளவு பிஸி ஆகக்கூடாதுங்கிற மாதிரி தான். காரணம் என்னன்னா, 3-10 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். 3-10 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற சுக்கிரன் இந்த பக்கம் என்னன்னா, உங்களுக்கு சுக்கிரனுடைய உச்சம் பெற்ற சுக்கிரனோட வீட்டுல ராசியாதிபதி சூரியனும் 2-11 கூடிய புதனுமாக சேர்ந்து, எப்படி 2-11 கூடிய புதனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் சுக்கிரனுடைய வீட்டிலே, உங்களுடைய தொழில் காரகன் வீட்டிலே இருக்கிறார். சிம்மத்துல வேற என்னெல்லாம் நற்பலன்கள்? அஷ்டம சனி, 8ஆம் இடத்து சனி. இந்த அஷ்டம சனி என்ன தருகிறார்? அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருகிறார். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனினா, அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. அஷ்டம சனிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தரக்கூடியது அஷ்டம சனி. ஆனா ஒரு எக்ஸம்ஷன் என்னன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி பெருசா ஒன்றும் பண்ணாது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 6-7 கூடிய சனி பகவான் தான் 8ஆம் வீட்டில் மறைகிறார். 6 கூடையவன் சனி 8இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது. சோ அஷ்டம சனியாகவே இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி ஒன்றும் பெருசா பண்ண மாட்டார். காரணம் என்னவென்றால், அவர் 6 கூடையவர். ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, இந்த சனி பகவான் சூரியனோட ஜென்ம எதிரி. இதுதான் ப்ராப்ளம், சூரியனுடைய ஜென்ம எதிரி. அதனால அந்த ஜென்ம கோபம் சூரியனை இவர் அட்டாக் பண்ணுவார் சனி, அது அவரோட நேச்சர். அப்போ சனி பகவான் என்ன பண்றார்? சூரியனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர். சோ சிம்மராசிக்காரர்கள் சூரியன் எனக்கு சொல்லக்கூடிய அரசுக்கு எதிரான பதிவுகளை தவிர்க்கணும். அரசை கிண்டல் பண்றது, அரசுக்கு எதிரான புரட்சி பண்றது, கிளர்ச்சி ஏற்படுத்துறது, அதெல்லாம் பண்ணீங்கன்னா இமீடியட் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா லக்ன கேந்திரம் பெற்று சூரியனும் புதனும் இருக்காங்க. அப்ப அமைதியே இருக்கணும், ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ப்ரொட்டஸ்ட் பக்கம் போவே கூடாது. இப்பெல்லாம் ப்ரொட்டஸ்ட் யாருமே பண்றது அது வேற விஷயம், இருந்தாலும் சொல்றேன். ஸோ அடுத்த 5 கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார்.
புத்திர பிராப்தி ஏற்பட போகும். குழந்தைக்காக கஷ்டப்படுறவங்க எல்லாம் ரொம்ப நாளா கஷ்டப்படுறேன் சார், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, கவலையே படாதீங்க, உங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை கிடைச்சிடும். 5 குடையவன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அடுத்ததாக 5 குடையவன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். குரு பகவானுடைய பொன்னான பார்வை 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியின் மீது படுகிறது. 7ஆம் இடமாக அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது என்ன? சும்மா எல்லாம் கிடையாது. 7னா என்ன? 7னா வெளிநாட்டு யோகம். 7னா உங்களுக்கு இல்லற வாழ்க்கை. எல்லாத்தையும் குரு பகவான் இங்கதான் ஒரு டிஞ்ச் இருக்குன்னு அதை கனெக்ட் பண்றேன். ஸோ இருக்கு. இப்போ ராசியில கேது 7ல ராகு, அதை பத்தி பேசுவோம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதுக்கு மேல நடக்க போறதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? 7ல இருக்கக்கூடிய ராகு உங்களை என்ன தூண்டுவார்னா 7ஆம் இடத்து ராகு வெளிநாட்டு யோகங்களை தருவார். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஃபாரின் போவீங்க, படிச்சுப்பீங்க, சூப்பரா வருவீங்க. அட் த சேம் டைம் 7ஆம் இடத்து ராகு என்ன செய்வார்னா புதிய ஒரு கேரக்டரை வீட்டுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். நீங்க தம்பதியா இருக்கீங்க, நீங்க யாரு? நீங்க இப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா சீதாதேவிக்கு இருந்தீங்க, அவர் கூட இருந்தீங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு முருகப்பெருமான் மாதிரி ஆக்கி விட்டுருவார். உங்கள் வாழ்க்கையிலும் 2 பெண்கள் வருவார்கள். காரணம் என்னவென்றால் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு. வர்ற பெண்ணு நல்ல பெண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. ராகு திருமருளால் வரும் பெண் வெறும் போகம் இன்பத்தை மட்டுமே. பேரை கெடுக்கிறதுக்கான என்னெல்லாம் விஷயம் நடக்குதோ அதெல்லாம் நடக்கும். சிற்றின்பம். 7ஆம் இடத்து ராகு என்ன தருவாருன்னா சேட்டை. விளையாட்டுக்காக கேட்குறீங்க. இப்போ நான் கேட்ட கேள்வி மாதிரி தான். விளையாட்டுக்காக கேட்டீங்க, உடனே போய் வழக்கு போட்டு விட்டுருவாங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமைதனை கொளுத்துவோம். ஐயா நான் ஒன்றும் இழிவு செய்யலைங்கய்யா, சும்மா அப்ரோச் பண்ணி பார்த்தேங்கய்யா. அப்ரோச் எல்லாம் பண்ணக்கூடாது, கூட்டு போய் வச்சிருவாங்க, சிறையில் வச்சிருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா நீங்க சும்மா ஒரு பொருளை சொல்றீங்க, அதுக்கு 2 பொருளா புரிஞ்சுப்பாங்க. மெசேஜ் வடிவிலோ அல்லது வாட்ஸ்அப் எதையோ ஒன்று பண்றீங்க, அதற்கு தவறான அர்த்தம் கற்பிப்பார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ன தருகிறார்? டிப்ரெஷனை தருவார். அதாவது நான் எதுலையும் பயனற்றவனாக ஆகிவிட்டேன், முன்னை போல என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, அது மாதிரி உங்களுக்கு நீங்களே நினைச்சுப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தருவார். 4ஆம் இடத்து பாதகாதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டு தண்ட செலவு, தேவையில்லாத விரைய செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் தான் உங்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய பலன்கள். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா 7ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கேரக்டர் வைஸ் ப்ராப்ளத்தை கொடுப்பார். அதே மாதிரி 6 மணிக்கு மேல வண்டி ஓடாது. 7ஆம் இடத்து ராகு 7ஆம் இடத்துல இருந்தா சிற்றின்பம். கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் வேற மாதிரி ப்ராப்ளம்னா, உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பப்பு இந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, டான்ஸு, டிஸ்கோத்தே, இதெல்லாம் நம்ம வாங்குற 50 ரூபா சம்பளத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபால் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா, பிள்ளைக்கு பலூன் வாங்கி தர முடியல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபா, அம்மா அதை நான் கொடுக்கலம்மா, எவனோ ஒருத்தர் மைக்கில் சொல்லிட்டாமா, டெய்லி இப்படிதான் நடக்கும். அதனால அமைதியா இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்த ஸ்ரீமடம் மலேசியா பெனாங் நகரிலே உருவாகி கொண்டிருக்கிறது. மலேசியா வாழ் மக்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இனிமே மலேசியா இருக்கவங்களுக்கெல்லாம் போன்ல பேச வேண்டாம், நேரடியாகவே என்னை சந்திக்கலாம். வார வாரம் மலேசியா வருகிறேன். யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு தேவையான வேள்விகளை அவர்கள் வீட்டிலேயே செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.